الحمد لله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأن محمدا عبده ورسوله ما بعد. قال الله تعالى في القرآن العظيم الفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال أيضا قال رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. وقول نبينا صلى الله عليه وسلم ولا تباغلوا நீங்கள் ஒருவருக்கொருவர் பகைமை கொள்ளாதீர்கள். வலா தஹாசது நீங்கள் ஒருவருக்கொருவர் பொறாமை கொள்ளாதீர்கள். வகூனு இபாதல்லாஹ் நீங்கள் இறைவனின் அடியார்களாக மாறுங்கள் என்கிற இறைத்தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் பொன்மொழியை சொன்ன வண்ணம் எனது ஜுமா உரையினை ஆரம்பம் செய்கிறேன். இந்த நேரத்தில் நாம் பார்க்க போகிற செய்தி என்னவென்றால், இந்த உலகில் வாழக்கூடிய நமக்கு நாளை மறுமையில் நம்முடைய வாழ்க்கையை தீர்மானிப்பதற்காக இவ்வுலகில் நாம் சேகரிக்கிற நன்மைகள் தான் நாளை மறுமையில் இறைவனுக்கு முன்பாக நாம் விசாரிக்கப்படக்கூடிய நாளில் நம்முடைய நிலைமையை தீர்மானிக்கும். அப்படிப்பட்ட நன்மைகளை குறித்து இறைவன் ஏராளமான அறிவுரைகளை இவ்வுலகில் நாம் வாழக்கூடிய நேரத்தில் நன்மை செய்வது என்பது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்று என்பதை ஒவ்வொரு வசனங்களிலேயும் இறைவன் நமக்கு அறிவுறுத்தி புரிய வைத்துக் கொண்டே இருக்கிறார். திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் சொல்கிறான், ஒலிகுல்லி உம்மத்துன் ஒவ்வொரு சமுதாயத்து மக்களுக்கும் ஒலிகுல்லி விஜஹத்துன் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு முன்னோக்கும் இலக்கு என்பது உள்ளது. எனவே இறை நம்பிக்கை கொண்டவர்களே ஃபஸ்தபிகுல் கைராத் நன்மைகளில் நீங்கள் விரைந்து கொள்ளுங்கள் என்று இறைவன் பேசுது. எல்லாரும் உலகத்துல ஒரு இலக்கை நோக்கி பயணிப்பார்கள். உங்களுக்கான இலக்கு என்னவென்றால் நன்மைகள் தான். அந்த நன்மைகளை நோக்கி நீங்கள் விரையுங்கள் என்று இறைவன் திருமறை குர்ஆனில் சொல்கிறான். இப்படிப்பட்ட அறிவுரைகளை நாம அலட்சியம் செய்துவிடக் கூடாது. நன்மைகளில் எப்படிப்பட்ட நன்மையாக இருந்தாலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, லா தஹ்கிரன்ன மினல் மஅரூஃபி ஷையன் நன்மைகளில் எதையும் அலட்சியம் செய்து விடாதீர்கள். நன்மையினாலே அதை அலட்சியம் செய்யக்கூடாது. உலகத்தில் பொருளாதாரத்தின் மகிமை நமக்கு தெரிகிறது. அதனால அதை என்ன செய்ய மாட்டோம், நாம அதை வீண்விரயம் செய்தாலோ அதை சகட்டு மேனிக்கு பயன்படுத்தினாலோ அதனுடைய அருமை தெரிந்ததினால் சரியாக பயன்படுத்துகிறோம். அப்ப நன்மையினுடைய மகத்துவத்தை நாம அறியக்கூடிய நேரத்தில் நன்மை எப்படிப்பட்ட ஒன்றாக இருந்தாலும் அற்பமான நன்மைகளாக இருந்தாலும் லா தஹ்கிரன்ன மினல் மஅரூஃபி ஷையன் அந்த நன்மைகளை நீங்கள் அலட்சியம் செய்து விடக்கூடாது. ரசூலுல்லாஹ் நமக்கு புரிய வைக்கக்கூடிய விதத்தில் சொல்கிறார்கள், நீங்கள் உங்கள் சகோதரனை மலர்ந்த முகத்தோடு பார்ப்பது உட்பட
ஒருவரை நாம சந்திக்கிறோம், சந்திக்கக்கூடிய நேரத்தில் முகமலர்ச்சியோடு நம்ம அவரை சந்திக்கிறோம் இல்லையா? அதெல்லாம் ஒரு நன்மையான விஷயமா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. சக நண்பர்களை, உறவுகளை பார்க்கும் பொழுது எப்படி இருக்கணும்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. சிரிச்ச முகத்தோடு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் அப்படின்னு அவங்கள்ட்ட ஒரு பொன்முறுவலோடு நீங்க அணுகுங்க, அதுவும் நன்மைன்றாங்க ரசூலுல்லாஹ். அப்ப அதை அந்த மாதிரியான நன்மைகளை கூட நீங்க என்ன செய்யக்கூடாது, அலட்சியம் செய்து விடக்கூடாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு சொல்றாங்க. ஒரு கல்லை அகற்றி போட்டாலும் நமக்கு நன்மை, ஒரு முல்லை அகற்றி போட்டாலும் நமக்கு நன்மை. அப்ப இப்படியான நன்மைகளில் அலட்சியத்தோடு நாம் இருப்போம் என்றால் நமக்கு நன்மைகளை சம்பாதிப்பதற்கு ஏராளமான வழி வகைகளை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறார். நம்ம யதார்த்தமாக செய்யக்கூடிய சில காரியங்கள் இருக்கு இல்லையா? கண்டிப்பா எல்லாரும் தொழுகணும் இல்லையா? எல்லா முஃமின்களுக்கும், இறை நம்பிக்கையாளர்களுக்கும் தொழுகை என்பது கிதாபம் மௌகூதா, நேரம் குறிக்கப்பட்ட கடமையாக தொழுகை இருக்கிறது. சாதாரணமா தொழுதுட்டு போயிடுறோம். சில குறைபாடுகள் தொழுகையில நமக்கு இருக்கு, சில வத்துகளை விடுகிறோம் என்றால் அதற்காக இறைவனிடத்துல தண்டனை இருக்கும், அது வேற விஷயம். ஆனால் நாம் இயல்பாக சில காரியங்களை செய்கிறோம், அதிலே சில ஒழுங்குமுறைகளை நாம் கடைபிடிக்கக்கூடிய நேரத்தில் ஏராளமான மகத்துவமான நன்மைகளை நாம் பெறலாம். நம்மால் ஒரு நாளைக்கு ஆயிரக்கணக்கான நன்மைகளை செய்ய இயலுமா என்றால் கேட்டா என்ன சொல்லுவோம்? அதுக்கெல்லாம் எங்க போய் நேரம் இருக்குது, உண்டான தொழுகைய சரியாவே சொல்ல முடியலையே, அவ்வளவு ஆயிரக்கணக்கான நன்மைலாம் அது சான்ஸே இல்லை, வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவருக்கு பார்க்கிற வேலை, மற்ற உலக காரியங்களுக்கு அவர் கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்திற்கும் வணக்க வழிபாட்டிற்கு அவர் கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்திற்கும் பல வேறுபாடுகள் இருக்கும். அதனால அவர் எப்படி சொல்லுவாரு, வாய்ப்பு இல்லை அப்படின்றார். ஆனால் யதார்த்தம் என்னவென்றால் நாம் சில நன்மையான காரியங்களை மார்க்கம் சில ஒழுங்குகளோடு நாம செய்யக்கூடிய நேரத்தில் ஆயிரக்கணக்கான நன்மைகளை நாம் பெறலாம். இது மாதிரியான நன்மைகள்ல நாம ஒரு காலம் அலட்சியத்தோடு இருந்து விடக்கூடாது. மறுமையில் நரகவாதிகளாக அல்லாத யாரை நமக்கு எடுத்து சொல்கிறானோ அப்படிப்பட்டவர்களுடைய நிலையை நாம பார்க்கும் பொழுது இறைவன் அவர்கள் குறித்து பேசுகிறான், இவர்கள் எல்லாம் அலட்சியம் செய்து கொண்டிருந்தவர்கள், அலட்சிய போக்கோடு உலகத்தில் இருந்தவங்க என்று இறைவன் பேசுகிறான். அந்த அலட்சியத்தன்மை நம்மிடத்துல வந்து விடவே கூடாது. குறிப்பாக நன்மையான காரியங்கள்ல வந்து விடவே கூடாது. எந்த ஒன்றை நாம செய்வதாக இருந்தாலும் திருந்த செய்வதை விரும்புகிறோம் இல்லையா? ஒரு வியாபாரம் செய்யறோம்னாலும் அதை இப்படி செய்யணும், ஒரு வீடு கட்டுறோம் இப்படிதான் கட்டணும். நாம் உலக காரியங்களை மிக தெளிவாக துல்லியமாக கணக்கிட்டு அதற்கென ஒரு வரை விளக்கத்தை வைத்துக் கொண்டு அதை செய்கிறோம். பல நன்மையான காரியங்களை மார்க்கம் சொல்லுகிறது. அந்த நன்மையான காரியங்களை நாம சில ஒழுக்கத்தோடு செய்யும் பொழுது மகத்தான நன்மைகள் நமக்கு கிடைக்கும். உதாரணமா தொழுகை. இந்த தொழுகையை நாம சரிவர தொழக்கூடிய நேரத்துல அதற்கான பிரதிபலனும் நன்மைகளும் நமக்கு தெரியும். இன்ன சொலாத்த, நிச்சயமாக தொழுகை என்பது இறை நம்பிக்கையாளர்கள் மீது நேரம் குறிக்கப்பட்ட கடமையாக இருக்கிறது. தொழுகை என்பது தஹ்ஷா அனில் ஃபஹ்ஷா இவன் முன்கர், மானக்கேடான காரியங்களை விட்டு தீமையை விட்டு தடுக்கும். தொழுதால் நிறைய நன்மைகள், இதெல்லாம் நம்ம தெரிந்து கொண்ட விஷயங்கள். ஆனால் இந்த தொழுகையை தொழுவதற்கு முன்பாகவே, பள்ளிவாசல்ல கடமையான தொழுகையை தொழுவதற்கு முன்பாகவே எவ்வளவோ நன்மைகளை நாம பெறலாம். மார்க்கம் அதற்கான சில நிலைகளை நமக்கு சொல்லித் தருகிறது. அதையெல்லாம் நாம் புரிந்து கொண்டாலே நிச்சயமாக ஒரு நாளைக்கு உலகத்தில் நாம் உயிரோடு இருக்கக்கூடிய காலம் எல்லாம் நம்மால் லட்சக்கணக்கான நன்மைகளை செய்ய முடியும், இறை திருப்தியோடு இதை செய்தால். பாருங்க, நாம சில செய்திகளை பார்க்கிறோம். நாம தொழுகைக்கு முன்பாக உது செய்யறோம் இல்லையா? உது செய்யறோம், தொழுகைக்காக வேண்டி உது செய்யறோம். இந்த உதுவை செய்யக்கூடிய நேரத்துல நமக்கு எவ்வளவு நன்மைகள் இருக்குன்னு பாருங்க. தொழுகைக்காக நாம செய்யக்கூடிய உது பெரிய ஒரு விஷயம். தொழுகை உணவு செய்யறதுக்கு பெரிய அளவுக்கு கஷ்டப்படணுமா? பைப்பை திறந்து விட்டா போதும். அது நம்ம ஆட்கள் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஹவுது இருக்குது,
பைப் இருக்குது, அவங்க பாட்டு இஷ்டத்துக்கு சகட்டு மேனுக்கு என்ன செய்வாங்க, திரண்டு. அதாவது அவங்க உதவு செய்யறாங்களோ இல்லையோ, சுத்தி 10 பேர் இருக்காங்கன்னா 10 பேரையும் குளிப்பாட்டி அவங்களுக்கு ட்ரெஸ் எல்லாம் போட்டு விட்டுருவாங்க. அந்த அளவுக்கு அவங்க ரொம்ப வீண் விரயம் செய்வதை, அதுல அலட்சிய போக்கோடு இருப்பதை நாம பார்க்கலாம். ஆனால் அழகிய முறையில் உணவு செய்வது என்பது எவ்வளவு மகத்தான நன்மைகள் நமக்கு பெற்றுத்தரும் அப்படின்றத பாருங்க. முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்ட செய்தி, உக்பா பின் ஆமீர் என்கிற ஒரு நபித்தோழர் அவங்க அறிவிக்கிறாங்க, கானத்த அலைனா ரியாத்தல் இபில், நாங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் காலகட்டத்தில் ஒட்டக மேய்ப்பாளராக நாங்கள் இருந்தோம். ஒட்டகத்தை மேய்த்து கொண்டு செல்வார்கள், மறுபடியும் வந்துருவாங்க, இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப அந்த நேரத்தில் ஒரு முறை நான் வெகு தொலைவில் ஒட்டகத்தை அவர் வேலை பார்க்கிறார். அந்த வேலையை முடித்து விட்டு மாலை நேரம் வந்தவுடனே அந்த ஒட்டகத்தை மறுபடியும் மேய்த்து விட்டு மறுபடியும் கூட்டு வரோம். அப்படி வரக்கூடிய நேரத்தில் அல்லாஹுவின் தூதரவர்களை நாங்கள் அடைகிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நின்ற நிலையில் மக்களுக்கு உரை நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள். பேசிக்கிட்டு இருக்கிறாங்கன்னா பக்கத்துல இல்ல, ரொம்ப தூரமா அங்க நின்று பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இவர் வேலையை முடித்து விட்டு வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்கிறாங்க அந்த நபித்தோழர். அப்படி வந்து கொண்டிருக்கக்கூடிய வேலையில நாங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பேச்சை கேட்கிறோம். மாமின் முஸ்லிமின் எத்தவல்லாம், அழகிய முறையில் எந்த ஒரு முஸ்லிம் உணவு செய்தாலும் அப்படி உணவு செய்து அவருடைய உலகை அழகுற செய்து பிறகு 2 ரக்காயத்துகள் தொழுகிறாரோ, 2 ரக்காயத்துகள் எவர் தொழுகிறாரோ அவருக்கு இல்லா வஜபத்தில் அகுல் ஜன்னா, சுவர்க்கம் அவர்களுக்கு கடமையாகிவிடும். இந்த வார்த்தையை கேட்டவுடன் உக்பா பின் ஆமீர் அவர்கள் வெகு தொலைவில் இருந்து இதுக்கு ஆர்வமா கேட்கிறாங்க. இன்னைக்கு அதாவது பள்ளிவாசல்ல கூப்பிட்டு உட்கார வச்சு பயான்னு சொன்னாலும் கூட ஆறாரோங்கிற மாதிரி எல்லாருக்கும் ஒரு மயான அமைதி மயக்கமும் வந்துடும், அது வேற விஷயம். ஆனா பாருங்க, அவங்களுடைய வேலை தெளிவுல இருக்கக்கூடிய நேரத்திலையும் கூட வெகு தொலைவுல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சப்தம் கேட்கிறது. அங்கே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு தேவையான ஒரு உபதேசத்தை சொல்கிறார்கள். அது நன்மை, அந்த நன்மை நமக்கு தேவைப்படுகிறது என்று சொல்லி செவிமடுத்து கேட்கிறார்கள். இன்னைக்கு இது மாதிரி நாம பழக்கங்களை வளர்த்துக் கொள்ள வேண்டும். இன்னைக்கு நவநாகரிக உலகத்திலே மொபைல் போன்ல எல்லா விதமான நாம ஆடியோக்களையும் வைத்துக் கொள்ளலாம். நம்ம என்ன செய்யலாம், ஒரு MP3ல குர்ஆன் வசனங்களை இன்றைக்கு 30 ஜுசுவையோ அல்லது 114 அத்தியாயத்தையும் ஆடியோவாக வைத்துக் கொள்ளலாமா இல்லையா? நமக்கு பிடித்த கிராத்துகளாக வைத்துக் கொள்ளலாமா இல்லையா? பயான்கள் யூடியூபுகள்ல இன்னைக்கு மார்க்க ரீதியான உபதேசங்கள் கடல் மாதிரி கிடக்கிறது. அதையெல்லாம் கேட்டுக்கொண்டே இன்னைக்கு நம்ம வேலைகளை பார்க்கலாமா இல்லையா? ஆனா அதுக்கெல்லாம் நம்ம ஆட்களுக்கு நேரம் கிடையாது. அதை செய்யாம நேரத்தையும் காலத்தையும் வீண் விரயம் செய்வதற்கு என்னவெல்லாம் இருக்கிறதோ, தாய்மார்களும் சரி வீட்டுல உள்ள ஆண்களும் சரி என்ன செய்வாங்க, பாடல்களை கேட்டுக்கொண்டு அல்லது டிவி சீரியல்களை பார்த்து கொண்டு தங்களுடைய வேலைகளை பார்ப்பதற்கு அவங்களுக்கு ரொம்ப இஷ்டமா இருக்கும். மார்க்க ரீதியான உபதேசங்களை இலகுவாக தெரிந்து கொள்ளலாம். நீங்க வேலை பார்க்கிற நேரம் காதல ஒரு 4 கிராத்து போட்டு விடுறோம், 4 குர்ஆன் வசனங்களை போட்டு விடுகிறோம், நமக்கு பிடித்த சூறாக்களை போட்டு விடுகிறோம். அப்படியே கேட்டுக்கொண்டே இருந்தால் இலகுவாக நமக்கு மனப்பாடம் ஆகும். அதுக்கெல்லாம் நமக்கு நேரம் இல்லை. இதெல்லாம் இந்த நபித்தோழர் பாருங்க எவ்வளவு ஆர்வமா இருந்திருக்கிறாங்க அப்படின்றது நமக்கு தெரிகிறது. அப்போ இந்த செய்தியை கேட்ட உடனே உக்பா பின் ஆமீர் அவங்க சொல்றாங்க, அப்படியா, அழகான முறையில உது செய்து கிப்லாவை நோக்கி 2 ரக்காயத்துகள் தொழுதால் வஜபத்துல் லஹுல் ஜன்னா, அவருக்கு சுவனம் கடமையாகி விடுமா? அப்படி என்றால் எவ்வளவு அழகான அஜ்வது ஹாதிஹி, எவ்வளவு அழகான ஒரு விஷயம். சாதாரணமான ஒண்ணா 2 ரக்காயத்து தொழுதா சொர்க்கம் கடமையாயிரும்னா, சுவர்க்கம் என்பது, சுவர்க்கத்திற்கு செல்வது என்பது சாதாரணமான ஒரு காரியமா? நன்மைகள் இல்லாமல் சுவனம் இல்லை, சிரமங்கள் கஷ்டங்கள் இல்லாமல் சுவனம் இல்லை. அப்படிதான் திருமறை குர்ஆன் அதைத்தான் நமக்கு உணர்த்துகிறது. அம் ஹஸிபத்தும் அன் ததுகுலுல் ஜன்னா, உங்களால் சுவர்க்கம் செல்ல முடியுமா? உங்களுக்கு முன்வாழ்ந்தவர்களுக்கு ஏற்பட்ட சிரமங்கள் கஷ்டங்கள் எல்லாம் ஏற்பட்டு விடாமல் நீங்கள் சுவனம் செல்லலாம் என்று எண்ணுகிறீர்களா என்று இறைவன் கேட்கிறாரு. இந்த வசனங்கள் எல்லாம் நமக்கு உணர்த்துவது சுவர்க்கம் செல்வது என்பது அவ்வளவு கடினமான ஒரு பாதை.
ஆனா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க ஒண்ணு இல்ல, உது செய்யுங்க, அல்லாஹ்வுக்காக உது செய்து கிப்லாவை நோக்கி 2 ரக்காயத்துகள் தொழுங்கள், வஜபத்துலகுல் ஜன்னா, உங்களுக்கு சுவனம் வாஜிபாகிவிடும். என்ன அருமையான வார்த்தைங்கிறாங்க. இது சொன்ன உடனே எனக்கு முன்பு இருந்த ஒரு மனிதர் சொல்கிறார், இது என்ன விஷயம், இது என்ன வார்த்தை, இதை விட நீங்கள் வருவதற்கு சற்று முன்பு அல்லாஹுவின் தூதரவர்கள் இதைவிட பிரம்மாண்டமான ஒரு வார்த்தையை சொன்னார்கள், அது என்ன வார்த்தை தெரியுமா அப்படின்னு சொல்றாங்க. நான் யாருன்னு ஏறெடுத்து பார்க்கும் பொழுது அந்த நேரத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செஞ்சாங்க, இருந்தாங்க. அப்ப என்ன சொன்னாங்கன்னு கேட்கும் பொழுது அவங்க சொல்றாங்க, யார் அழகிய முறையில் உலு செய்து விட்டு சும்ம யகூலு அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதன் அப்துல்லாஹி வ ரசூலுஹு, அப்துஹு வ ரசூலுஹு இப்படி சொல்லிக்கலாம். வெவ்வேறு அறிவிப்புகள்ல அப்துல்லாஹி வ ரசூலுஹு இருக்கு, அப்துஹு வ ரசூலுஹு இப்படி சொல்லிக்கலாம். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. ரொம்ப இலகுவான வார்த்தை. இன்றைக்கும் நாம் உது செய்கிறோம். உது செய்ய துவங்கும் போது பிஸ்மி சொல்லி உது செய்யணும். சரி, உது செய்து முடித்த பிறகு இந்த துவா ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுக்கிறாங்க. இந்த துவாவை யார் சொல்கிறாரோ, உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, இந்த துவாவை எவர் சொல்கிறாரோ அப்படிப்பட்டவருக்கு இல்லா ஃபுத்திஹத் லஹு அப்வாபுல் ஜன்னதி ஸமானியா, சுவர்க்கத்தின் 8 வாசல்களும் அவருக்கு, அந்த 8 வாசல்களில் விரும்பிய வாசலில் அவர் நுழையலாம் அப்படிங்கிறாங்க. இவ்வளவு அற்புதமான விஷயம். அந்த நபி தோழர் இதை கேட்டு ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. இது நமக்கு சிரமமான காரியமா? நாம உது செய்கிறோம், உதுவை அழகிய முறையிலே செய்து விட்டு பிஸ்மி சொல்லி உது செய்ய ஆரம்பித்து எந்தெந்த பகுதிகளை நாம கழுவ வேண்டுமோ அதை கழுவி முடித்து விட்டு அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. எல்லாருக்கும் சிரமமான வார்த்தை கிடையாது. மக்தப் மதரசாவுல இருந்து கேட்ட வார்த்தை. புதுசா நம்ம ஆட்களுக்கு புதுசா எதையாவது மனப்பாடம் பண்ண கொடுத்துட்டோம்னா அது சிரமமாயிரும். அப்ப ரொம்ப இலகுவான வார்த்தையை அல்லாஹ்வுடைய தூதரவங்க கற்றுக் கொடுக்கிறார்கள். இதை சொன்னால் அவர் சுவர்க்கத்தின் 8 வாசல்களில் விரும்பிய வாசலில் நுழையலாம் அப்படின்னு எவ்வளவு பெரிய பாக்கியம். நுழையலாம்னாலே அவர் சுவர்க்கவாதி அப்படின்றத அல்லாஹ்வுடைய தூதரவங்க சொல்றாங்க. இன்னும் பாருங்க, இன்னும் துலகல்ல, துலகைக்கு முன்னால உருவதான் பார்த்திருப்போம். இன்னும் ரசூலுல்லாஹ் நமக்கு சொல்றாங்க. அப்படி கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வின் தூதரவர்கள் சொல்கிறாங்க. இந்த செய்தி சஹீஹ் முஸ்லிம், இதுவும் சஹீஹ் முஸ்லிம் தான் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஸலாத்துர் ரஜுலி ஃபி ஜமாஅத்தின், ஒருவர் தனித்து தொழுவதை விட தஸீது அலா ஸலாத்திஹி ஃபி பைத்திஹி வ ஸலாத்திஹி ஃபி சூக்கிஹி, அவர் வீட்டிலேயோ கடை வீதியிலேயோ தொழுவதை விட ஜமாத்தோடு தொழுவது என்பது பிலஅவ் வ 20 தரஜா, 27 மடங்கு அவருக்கு நன்மைகளை பெற்று தரும். நாம பள்ளிவாசல்ல தேடி வந்து தொழுகிறோம் இல்லையா, அல்லாஹ்வுடைய ஆலயத்துல வந்து நாம தொழக்கூடிய தொழுகைக்கு 27 மடங்கு நன்மை. ஒரு முறை ஃபஜரை நாம வந்து தொழுதோம்னா 27 முறை ஃபஜர் தொழுத நன்மை கிடைக்கும். ஒரு முறை வந்து பள்ளிவாசல்ல துஹர் தொழுகிறோம்னா 27 முறை துஹர் தொழுத நன்மை கிடைக்கும். எவ்வளவு மகத்துவமான நன்மைன்னு பாருங்க. இதை சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அந்த நேரத்தில் ஒரு மனிதர் அன்ன அஹதஹும் இதா தவல்லா ஃபஅஹ்ஸன வுது, ஒரு மனிதர் வீட்டிலேயே அழகிய முறையில் உணவு செய்கிறார். இதெல்லாம் நீங்க கவனிக்கணும். இன்னைக்கு பள்ளிவாசல்ல தண்ணி இருக்குது, உணவு செய்யலான்னு இருந்தாலும் கூட சில ஒழுங்குகளோடு நாம தொழுகைக்கு வரக்கூடிய சந்தர்ப்பத்துல எவ்வளவு மகத்தான நன்மை கிடைக்குன்னு பாருங்க. வீடுகள்ல பள்ளிவாசலுக்கு புறப்படும் தொழுகைக்காகவே புறப்படக்கூடிய நேரத்துல வீட்டுல என்ன செய்யணும், நாம அழகிய முறையில உது செய்யணும். உது செஞ்சு முடிச்சு ரசூலுல்லாஹ் சொன்னாங்கல்ல, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. முடிஞ்சு, அவ்வளவு சுருக்கம். நமக்கு கடமையாகி விட்டது 8 வாசல்கள்ல விரும்பிய வாசல்ல நாம நுழையலாம். பிறகு யார் பள்ளி வாசலுக்கு வருகிறார்கள், சும்மா அத்தல் மஸ்ஜித், பிறகு பள்ளி வாசலுக்கு வருகிறார். அப்படி வரக்கூடிய நேரத்தில் லா யன்ஹஸுஹு இல்ல ஸலா, அவருடைய நோக்கம் முழுக்க தொழுகையாகத்தான் இருக்கிறது. உது செஞ்சு நேர பள்ளி தான். இன்னைக்கு பள்ளிவாசலுக்கு சாதாரணமா தொழுகைக்கு வரக்கூடிய ஆளுக்கு 10 பேரை சந்திச்சாருன்னு வச்சுங்களேன், இருக்கிற தொழுகையை செஞ்சிடும், முடிஞ்சு போயிடும், அவன் ஹலாஸ் முடிஞ்சிடும். ஆனா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அழகிய முறையில உது செய்து விட்டு தொழுகைக்காக மாத்திரம் அவர் புறப்பட்டு செல்கிறார் என்றால் அந்த நேரத்தில் லம் யஹுத்து ஹுத்வத்தன், அவர் ஒரு அடி எடுத்து வைக்க மாட்டார். அப்படி எடுத்து வைக்கக்கூடிய நேரத்தில் இல்லா ருஃபிஅ லஹு பிஹா தரஜா, அல்லாஹ் ஒரு தரஜாவை, ஒரு நன்மையை அல்லாஹ் அவர்களுக்கு உயர்த்துகிறான்.
பள்ளிவாசலுக்கு வீடுக்கும் கொஞ்சம் தூரமா இருக்குன்னு வச்சுங்க. அதனாலதான் பல நபித்தோழர்கள் அருகாமையில பள்ளிவாசல் இருக்குங்க. பள்ளிவாசலுக்கு அருகாமையில் வீடு இருக்கும். அப்படி வீடு இருந்தாலும் வெகு தொலைவில் அந்த வீடை கொடுத்துட்டு வெகு தொலைவில் வீடை வச்சிருப்பாங்க. ஏன் அப்படி செய்வாங்க அப்படின்னு சொன்னா இந்த நன்மைகளை கருதிட்டாங்க. இன்னைக்கு பள்ளிவாசலுக்கு பக்கத்திலே பாய்க்கு வீடு இருக்கும். இன்னைக்கு நம்ம முஸ்லிம் முஹல்லாவை பொறுத்த அளவுக்கு ஓரளவுக்கு தொட்டு தொட்டு வீடுகள் இருக்கும். 2-3 பேர் இப்படிதான் இருக்கும். பள்ளிவாசல் பக்கத்துல இருக்கும். அஸ்ஸலாத்து கைரும் மினன் நௌம், அஸ்ஸலாத்து கைரும் மினன் நௌம், தூக்கத்தை விட தொழுகையே மேலானது, ஹய்யால ஸலா ஹய்யாலல் ஃபலா என்று ஒவ்வொரு நேரமும் முஅத்தின் பாங்கு சொல்லக்கூடியவர் அழைப்பு விடுக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலேயும் கூட நம்மளால போக முடியுதா? கேட்டோம்னா நம்ம நவுதுல கேட்டக்கூடாது. கேட்டோம்னா அவருக்கு காரணங்கள் அவ்வளவு காரணம் வரும். அவர் சொல்லக்கூடிய காரணத்தை புத்தகமா வெளியிட்டோம்னு வச்சுங்களேன், வாலின் கணக்க போய்கிட்டே இருக்கும். 10-15 பார்த்து போய்கிட்டே இருக்கும். என்னங்க தலைவலி, கால்வலி, நகவலி அப்படின்றாரு. புது வழியா வந்துடும். ஏங்க பள்ளிவாசலுக்கு வரணும்னு கேட்டோம்னா, நபி தோழர்கள் எல்லாம் பள்ளிவாசலில் தொழுவதற்கு அவ்வளவா இந்த அளவுக்கு ஆர்வம் என்றால், இப்னு மஸ்ஊத் என்கிற நபி தோழர் சொல்கிறார்கள், எங்களிலே உடல் அழிவு நோய்வாய் ஏற்பட்டால் கூட, அப்படி நோய்வாய் ஏற்பட்டிருக்கும் பொழுது எங்களை தூக்கி சென்று எங்களிலே சப்பிலே நிலைநிறுத்தி வைத்து விடுவார்கள். அவ்வளவு ஏன்னா நாங்க ரொம்ப பயந்தோம். ஜமாத்தோடு தொழுகையில கலந்து கொள்ளாதவர்கள் யார் என்று நபிகளாருடைய காலகட்டத்திலே நாங்கள் பார்த்திருக்கிறோம் என்றால், முனாஃபிக் என்று யாரெல்லாம் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறார்களோ அப்படிப்பட்டவர்கள் தான் ஜமாத்தோடு தொழ மாட்டார்கள். அதனை குறிப்பா ஃபஜ்ர் இஷாவை ஜமாத்தை தொழ மாட்டாங்க. அதனால பயந்து போய் தொழுதிருக்கிறாங்க. நீங்க பள்ளிவாசலுக்கு பக்கத்திலே வீடு இருக்கும், பாய் என்ன செய்ய மாட்டார், பள்ளிவாசலுக்கு வரமாட்டார். பாருங்க, இந்த செய்திக்குள்ள ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அழகிய முறையில் உது செய்து விட்டு பள்ளிவாசலுக்கு நீங்கள் முன்னேறி வரக்கூடிய சந்தர்ப்பத்தில் ஒவ்வொரு அடிக்கும், ஒவ்வொரு காலடிக்கும் ஒவ்வொரு நன்மை எல்லாம் தரும். உலம் யஹுத்து ஹுத்வத்தன், இன்னும் எந்த ஒரு அடியும் அவர் எடுத்து வைக்க மாட்டார், அவருக்கு ஒரு தீமை அகற்றப்படும். அல்லாஹ் அக்பர், எவ்வளவு நன்மன் பாருங்க. உதாரணமா 2 தெரு தள்ளி வீடு இருக்கு, உது செய்யறோம், புகருடைய தொழுகைக்கே வரும், அல்லது ஜும்மாவுக்கே வரும், அல்லது அடுத்த வக்த் அசருக்கே வரும், வீட்டிலே உது செய்யறோம். செய்து முடித்து விட்டு பள்ளிவாசலுக்கு நடந்து தோராயமாக பள்ளிவாசலுக்கு நீங்கள் வரக்கூடிய நேரத்திலே ஒரு 50 அடி நடக்கிறீங்க, 50 ஸ்டெப் நடக்கிறீங்க. நான் தோராயமா சொல்றேன், நிறைய கூடுதலா வரலாம். எவ்வளவு தூரம் நீங்க தூரமாக நடக்கிறீர்களோ அவ்வளவு தூரம் உங்களுக்கு நன்மைகளை அல்லாஹ் உயர்த்தி கொண்டே இருக்கிறார். நன்மைகள் கிடைத்துக் கொண்டே இருக்கும், தீமைகள் நம்மை விட்டு அகன்று கொண்டே இருக்கும். தீமையை அளிக்கிறான், நன்மையும் கொடுக்கிறான். எவ்வளவு மகத்தான நன்மைகள் நமக்கு கிடைக்கும் பாருங்க. இதுக்கப்புறம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, பிறகு அவர் பள்ளிவாசலுக்கு வருகிறார். பள்ளிவாசலுக்கு ஹத்தா யதுகுல் மஸ்ஜித், பள்ளிவாசலுக்கு வந்தவுடன் இதா தகலல் மஸ்ஜித், இன்னொரு தொழல்ல உது செஞ்சிருக்கிறாரு, வந்திருக்கிறாரு, அதுக்கு முன்னாலேயே அவ்வளவு நன்மைகள் அவர் கொள்ளையடிச்சிட்டாரு. நேர பள்ளிவாசலுக்கு வந்த உடனே கானத்தி ஸலாத்தி மா கானத்தி ஸலாத்து ஹிய தஹ்பிசுஹு, எந்த தொழுகைக்காக வந்திருக்கிறாரோ அந்த தொழுகை இன்னும் ஆரம்பிக்கல. நம்மால அப்படி வர மாட்டாரு. அவரு கரெக்டா புகர்னா அசர்னா மகரிப்னா இஷானா அல்லாஹ் அக்பர் இமாம் ருக்கு போகும்போது இவருக்கு வஹி ஜிப்ரீல் இருந்து வஹி வந்த மாதிரி என்ன செய்வாரு, உது செய்யும் போது கூட பேசிக்கிட்டே இருப்பாருங்க. பள்ளிவாசலுக்கு வருவார், உது செய்யும் அப்பதான் நாட்டு நடப்பு, உலக நடப்பு, அதெல்லாம் எல்லாத்தையும் பேசிக்கிட்டே இருப்பாரு. கரெக்டா இமாம் அல்லாஹ் அக்பர் சொல்லும்போது இவருக்கு திடீர்னு திங்குதான் குதிச்சு என்ன செய்வார், நேர போய் ஜாயிண்ட் ஆகும். நேரம் அந்த ருக்கு கிடைச்சோம்னா ஏதோ பெரிய சின்ன சாதனை பண்ண மாதிரி என்ன செய்வாரு, நினைத்துக் கொள்வார். ரசூலுல்லாஹ் பாருங்க, நீங்க பள்ளிவாசலுக்கு வரீங்க, எந்த தொழுகைக்காக வந்திருக்கிறீர்களோ அந்த தொழுகை நடக்கவில்லை என்றால் நீங்க என்ன செய்யணும், அந்த தொழுகை எதிர்பார்த்து அமர்ந்திருக்கக்கூடிய நேரத்தில் அதற்கான நன்மைகளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, வல் மலாயிகத்து யுஸல்லூன அலா அஹதிஹிம் மா தாம ஃபீ மஜ்லிஸிஹி அல்லதி ஸல்லா ஃபீஹி, நீங்கள் அதை எதிர்பார்த்து அமர்ந்திருக்கக்கூடிய நேரத்துல உங்களுக்காக மலக்கு துவா செய்து கொண்டே இருப்பார். அல்லாஹும்ம குஃபிர் லஹு, இறைவா இவரை மன்னித்து விடு, அல்லாஹும்ம குஃபிர் லஹு, இறைவா இவரை மன்னித்து விடு, இவர்களுக்கு அருள் புரி. யாரு? மலக்குமார்கள். சாதாரண யாரும் நீங்கள் சந்தித்தாலும் நம்மை விட இறையச்சத்தை யாரும் நினைக்க பண்ண முடியாது. நம்மை விட மேன்மைப்பட்ட நிலையில யாராவது ஒரு ஆளை பார்க்கிறோம், ஆலிம்சாவை பார்க்கிறோம், பள்ளிவாசலே கடையா கிடக்கிறார் யாராவது ஒருத்தர், நமக்கு ரொம்ப
பிடித்தமான நபராக இருக்கிறார், போய் சொல்லுவோம் எனக்காண்டி துவா செய்யுங்க பாய், துவா செய்யுங்கன்னு நாம சொல்லக்கூடிய மனிதர் நம்மை போன்று தவறுக்கு அப்பால், அதாவது தவறுகளுக்கு அப்பாற்பட்டவர் கிடையாது. நானும் நீங்களும் உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களும் ஆதமுடைய மகன் குல்லுபடி ஆதமை ஒன்னார், ஆதமின் மகன் இரவிலையும் பகலிலையும் தவறிழைத்துக் கொண்டே இருக்கிறான். யதார்த்தம். மலக்குகள் அப்படி அல்ல. அவர்கள் எதை ஏவப்பட்டார்களோ அதை மாத்திரம் தான் செய்வார்கள். மலக்குகளுடைய துவானா சாதாரணமான ஒண்ணா? பள்ளிவாசலுக்கு வரோம், துஹர் அசர் முன்கூட்டியே வந்துட்டோம், உட்கார்ந்து இருக்கிறோம், துவா செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. இவ்வளவு மலக்குகளுடைய துவா, இவ்வளவு பெரிய பாக்கியம். இன்னும் வேற ஒரு அறிவிப்புகள் வருகிறது. அவர் தொழுகையை எதிர்பார்த்து அமர்ந்திருக்கக்கூடிய நேரத்தில் தொழுதவராகவே கணக்கிடப்படுவார். லுகருக்காக வர, அசருக்காக வர, மகரிப்புக்காக வர, தொழுகைக்கு முன்பாக வந்துவிட்டோம். அந்த தொழுகையை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய நேரத்தை மலக்குகளுடைய துவா ஒரு புறம் கலைத்துக் கொண்டே இருக்கும். அதே வேளையிலே அந்த தொழுகையை தொழுத நன்மை நமக்கு கிடைச்சுக்கிட்டே இருக்கும். எவ்வளவு மகத்தான நன்மைகள்! நிச்சயமாக நம்மால் ஏராளமான நன்மைகளை பெற இயலுமா முடியாதா? ஒரு நாளைக்கு ஆயிரக்கணக்கான நன்மைகளை நம்மால் செய்ய இயலுமா இல்லையா? கண்டிப்பாக இயலும். அப்படிப்பட்ட நன்மைகளை தொழுகை நமக்கு வாரி இறைத்து தருகிறது. இன்னும் நம்ம தொழல, அதுக்கப்புறம் ஜமாத்தோடு தொழுதோம்னா அந்த தொழுகை முழுவதுமாக பிரார்த்தனை தான். ஓதப்படக்கூடிய ஒவ்வொரு வசனங்களுக்கும் குர்ஆன் ஓதப்படக்கூடிய நேரத்தில் நீங்கள் மௌனமாக இருந்தால் அல்லாஹ்வும் துரஹமும், நீங்கள் அருள் செய்யப்படுவீர்கள். கேட்டுக்கிட்டு இருந்தா நன்மை, இமாம் ஓதுறத கேட்டா நன்மை, நீங்க ஓதுனா நன்மை, எல்லா நன்மைகள். நம்மால் ஏராளமான நன்மைகளை செய்ய முடியும். நம்முடைய வாழ்க்கையிலே இறைவன் தந்திருக்கக்கூடிய வாய்ப்பை மிகச்சரியாக பயன்படுத்தினோம் என்றால் லட்சக்கணக்கான நன்மைகளை நம்மால் செய்ய இயலும். அப்படிப்பட்ட நன்மைகளை சம்பாதித்து நாளை மறுமையில் சுவர்க்கம் செல்லக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மவர்கள் அனைவரையும் ஆக்கி அருள்வாளிப்பான் என்கிற பிரார்த்தனையோடு எனது முதல் உரையை முடித்துக் கொள்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். எல்லாம் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம நன்மைகள் குறித்த சில தகவல்களை பார்த்தோம். அதுல இன்னும் ஒரே ஒரு செய்தியை சொல்லி முடித்துக் கொள்கிறேன். புகாரியில 3293வது ஹதீஸ், எல்லாரும் நோட் பண்ணி வச்சுங்க. 3293வது ஹதீஸ். அபூ ஹுரைரா அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ரொம்ப இலகுவான வார்த்தைகள் தான். லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். ரொம்ப சிரமமா, லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். சுருக்கமா இருக்கும், எல்லாருக்கும் தெரிந்து புதுசா நம்ம உட்கார்ந்து மனப்பாடம் பண்ற வார்த்தை கிடையாது. இதுக்கு அவ்வளவு மகத்துவமான நன்மைகள் இருக்குது. உங்களுக்கு சுருக்க புரிய வைக்கக்கூடிய விதமா சொல்வதாக இருந்தால், நன்மைகளில் ஒரு நாளையில் நீங்கள் பணக்காரராக, நன்மையில் பணக்காரராக நீங்கள் ஆக வேண்டும் என்றால் இந்த துவாவை எவ்வளவு அதிகமா சொல்றீங்களோ அவ்வளவு தூரம் உங்களுக்கு நன்மை கிடைக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இதை யார் மர்ரா, ஒரு நாளைக்கு 100 முறை சொல்கிறாரோ, கானத்திலகு அதுல் அஷர ரகபா, 10 அடிமைகளை விடுதலை செய்த நன்மை. சாதாரணமான நன்மை கிடையாது. 10 அடிமை, ரசூலுல்லாஹி காலத்துல அடிமைகள் இருந்தாங்கல்ல, அதை விடுதலை செய்த 10 அடிமைகளை விடுதலை செய்த நன்மை உங்களுக்கு கிடைக்கும். கத்தபத்திலகு மிஅத்து ஹஸனா, 100 நன்மைகள் அவருக்கு எழுதப்படும். இன்னும் முஹீத்தானுஹு மிஅத்து ஷையா, அவரிடத்திலிருந்து 100 தீமைகள் அகற்றப்படும். வகானத்திலகு ஹிர்ஸன் மின ஷைத்தானி யௌமுஹு, அந்த நாள் முழுவதுமாக அவருக்கு ஷைத்தானிடமிருந்து ஷைத்தான் இருக்க போய் தான் எல்லா தப்பு பண்றோம். இந்த இப்லீஸுடைய சேட்டை இருக்க போய் தானே எல்லா பஞ்சாயத்தும். இப்லீஸிடமிருந்து அந்த நாள் முழுவதும் அவருக்கு பாதுகாப்பு கிடைக்கும். வலம் யஅதி அஹதுன் பி அஃலலு மிம்மா ஜாஅ பிஹி, அந்த நாளில் இவரை விட பெரும் நன்மையை செய்தவர் வேறு எவராகவும் இருக்க முடியாதுங்கிறாங்க. ஒரு நாளைக்கு இந்த துவாயை 100 வாட்டி சொன்னோம்னா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நம்மளை விட பெரிய நன்மையில் பணக்காரர் கிடையாது, ஒருவர் இருக்கிறார். அந்த ஒருவர் யார்? இது மாதிரி இந்த துவாவை நம்மை விட அதிகமாக எவர் சொல்கிறாரோ, இந்த துவா இருக்கு இல்லையா, லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர்ங்கற துவாவை 100க்கும் மேற்பட்ட முறையில் நம்மை விட
மிக அதிகமாக எவர் சொல்கிறாரோ அவர்தான் நன்மையில் பணக்காரர் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்கன்னா எவ்வளவு மகத்தான நன்மைன்னு புரிஞ்சுக்குங்க. இப்படி இலகுவாக நாம ஆயிரக்கணக்கான நன்மைகளை சம்பாதிக்கலாம். அப்படி நன்மைகளை சம்பாதித்து நாளை மறுமையில் சோனம் செல்லக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மவர்கள் அனைவரையும் ஆக்கி அருள்பாலிப்பான் என்கிற பிரார்த்தனையோடு என் உரையை முடித்துக் கொள்கிறேன்.